அறியும் பணியும் நிறைந்த ஹசரத் லுக்மான் அலை அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு புகழ்பெற்ற இஸ்லாமிய நீதிக்கதை. இது பொறுமையின் சிறப்பையும் மக்களின் விமர்சனங்களையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. முன்னொரு காலத்தில் மிகுந்த நாணமும் இறை நம்பிக்கையும் கொண்ட லுக்மான் அலை என்ற நல்ல மனிதர் வாழ்ந்தார். அவர் தனது மகனுக்கு வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஒருமுறை தன் மகனை ஒரு கழுதையின் மேல் அமர வைத்துவிட்டு தானும் மகனும் பயணம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு முதல் விமர்சனம் வந்தது. அவ்வழியே சென்ற சிலர், மகன் சுகமாக கழுதையின் மேல் அமர்ந்து செல்றான், வயதான தந்தையோ நடந்து செல்கிறார், இது என்ன மரியாதை என்று குறை கூறினர். இதை கேட்ட லுக்மான் அலை அவர்கள் மகனை கீழே இறக்கிவிட்டு தான் கழுதையின் மேல் அமர்ந்தார். அவர்களுக்கு இரண்டாவது விமர்சனம் வந்தது. அடுத்து வந்தவர்கள், தந்தை சுகமாக அமர்ந்துள்ளார், மகனையோ நடக்க விட்டிருக்கிறார், என்ன ஒரு தந்தை என்று முணுமுணுத்தார்கள். இதை கேட்ட லுக்மான் அலை அவர்கள் தன் மகனை தன்னுடன் கழுதையின் மேல் அமர செய்தார். இவர்களுக்கு மூன்றாவது விமர்சனமும் வந்தது. விலங்குகளுக்கு இவ்வளவு சுமையா என சிலர் குற்றம் சாட்டவே லுக்மான் அலை அவர்கள் அவரது மகனும் கழுதில் இறங்கி கழுதையை நடக்கவிட்டு இரவு நடந்து சென்றனர். நான்காவது விமர்சனம் வந்தது. அதற்கு மக்கள் கழுதையில் செல்ல வசதி இருந்தும் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் போல் நடந்து கொள்கிறார்களே என்று கேலி செய்தனர். மகனுக்கு லுக்மான் அலை அவர்கள் அளித்த அறிவுரை. இறுதியில் லுக்மான் அலை அவர்கள் தன் மகனை அழைத்த, மகனே, மக்கள் எப்போதும் எதையாவது பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். நான் அனைவரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. எனவே மக்களின் பேச்சை கேட்டு நல்ல காரியங்களை தவறிவிடக்கூடாது. நாம் செய்யும் காரியம் இறைவனுக்கு பிடித்தமானதாக நேர்மையானதாக இருந்தால் போதும் என்று அறிவுரை கூறினார். இந்த அத்தியாயம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி பதில் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் தெரிவிக்கவும்.